நீங்க உங்க உயிர காப்பாத்திக்கணும் அப்படின்னா, அதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்க? இந்த ஃபோட்டோல இருக்கவர் பேரு ஆரன் ரால்ஸ்டன். இவரு 2003 அப்போ தனியா ஒரு இடத்துல ஹைக் பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கல்லு ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துறாரு. விழுந்தோனே ஒரு பெரிய கல்லு வந்துட்டு அவரோட ரைட் ஹேண்ட் மேல விழுகுது. அவர் கைய புடிச்சு இழுத்து இழுத்து பார்க்குறாரு. பட் அந்த ராக்குள்ள இருந்து அவர் கைய வெளிய எடுக்கவே முடியல. அந்த ராக்க உடைக்க ட்ரை பண்றாரு. அவர் கொண்டு வந்த ரோப்ப வச்சு கட்டி இழுக்க ட்ரை பண்றாரு. ஆனாலும் எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. சிக்னல் இல்ல, கையில சாப்பாடு இல்ல, கூடவும் யாரும் இல்ல. அவர் கையில ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருந்திருக்கு. அதுவும் 2 நாள்ல சுத்தமா காலியாயிருது. அதுக்கப்புறம் அவர் சர்வை பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட ஓன் யூரினை புடிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்றாரு. பட் யாருமே வரல. பை 5th டே அவரோட எல்லா ஹோப்பும் போயிருது. அவர்கிட்ட இருந்த ஒரு வீடியோ கேமரா எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு பாய் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. தென் ஆகிறது ஆகட்டும்னு கண்ண மூடி படுத்துட்டாரு. கனவுல அவருக்கு ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். நான் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிறக்க போற குழந்தை. நான் பிறக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க சர்வை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. ஸோ இவர் சர்வை பண்றதுக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. கல்லுக்கடியில மாட்டிட்டு இருக்கிற அவரோட ஓன் கையை அவர் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்காக அவர் போன்ஸை ஃபர்ஸ்ட் உடைக்கிறாரு. தென் அவர்கிட்ட இருந்த ஒரு குட்டியோட பாக்கெட் நைஃப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கையை அறுக்கிறாரு. அவரோட கையை முழுசா அறுத்து முடிக்க அவருக்கு 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. தென் ஒரு 65 அடி கிளிஃப்ல இருந்து கயிறு மூலமா கீழே இறங்கியிருக்காரு. தென் அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே சாப்பிடாம டீஹைட்ரேட்டடா கையில ரத்தம் ஒழுகொழுக நடந்து போயிருக்காரு. அவர் சாக போற விளிம்பில் இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் குரூ அவரை பாக்குறாங்க. அவங்க அவரை ரெஸ்கியூ பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் லேட்டா இருந்தா அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க கையோ காலையோ வெட்டினா தான் உங்களால சர்வை பண்ண முடியும் அப்படின்னா would you do that?